இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் செஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி அருமையான கத்திரிக்காய் வறுவல் பார்த்துடலாமா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 4 பெரிய சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வரும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் நறுக்கின கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. கத்திரிக்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வதக்குறதுலேயே பாதி வெந்துடும். நம்ம சேனல்லையே கத்திரிக்காய் சட்னி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் சின்னதாக 2 கட்டி பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவு வதங்கினா போதும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. தக்காளி மிளகாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வதக்கின கத்திரிக்காவை சேர்த்துட்டு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். ஏற்கனவே கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் ஃபேவரேட்டோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வறுவலை அப்படியே சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் சீக்கிரமாக குலையாது, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.